ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏற்கனவே பண்ண ட்ரைனிங் இருந்தாலும் திரும்ப நம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes நம்ம இதான் ஸ்பெண்ட் பண்றோம். ஓகேவா? ஏற்கனவே பார்த்தது தானே அப்படிங்கிறதா கூட ஒவ்வொரு டைம் இந்த ஃபுட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப அதை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? இன்னைக்கு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னாக்கா கிராஸ் கண்டாமினேஷன் பார்த்துச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா பாக்டீரியா உயிருக்கு ஆபத்து இல்ல உடம்புக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து உடம்புக்கும் உயிருக்குமே ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது. இது அதிகமா சாப்பாட்டுல இருக்கும். சரியா? அது என்னத்துல இருக்கும், அதை எப்படி அவாய்ட் பண்றது, அது எப்படி கஸ்டமருக்கு போயிடாம பாக்குறது, அதை எப்படி சாவடிச்சு நம்ம பண்றது, அதை எப்படி உள்ளே வரவிடாம தடுக்கிறது, இதுதான் நம்ம இதுல பார்ப்போம். போய் பார்த்துருவோம். ஓகே, இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 இருக்கும். வச்சலா கிச்சன் சொன்னா ஒரு 8 லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நமக்கு மெயினா நம்மளோட கன்சர்ன் இங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு மெயினா 3 விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு சால்மோனெல்லா, ரெண்டாவது ஈகோலி, லாஸ்ட் ஒன் இருக்கும் பேசிலஸ் சீரியஸ். மீதி பொருள்லாம் வந்து இருக்கும். பட் ஆனா பெரும்பாலும் வந்து நம்மளோட யூசேஜுக்கு நம்ம இருக்கிற மெனுக்கு அவ்வளவா சூட்டபிள் கிடையாது. கேன் ஃபுட் இந்த கேன்ல வாங்கி யூஸ் பண்றாங்கல்ல, உதாரணத்துக்கு கேன் பண்ண மஷ்ரூம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. கேன் பண்ண டொமேட்டோ, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கேன் பண்ண செரி, பொதுவாக நம்ம கேன் ஃபுட் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நம்ம அதை பத்தி இது தேவையில்லை. நமக்கு தேவையானது சால்மோனெல்லா, ஈகோலி, பேசிலஸ் சீரியஸ். சரிவா? இந்த 3 விஷயத்தை பாக்குறோம். மெயின் 3 தான்: சால்மோனெல்லா, ஈகோலி, பேசிலஸ் சீரியஸ். இந்த 3ம் ரொம்ப ஆபத்தான பாக்டீரியா. சரியா? ரொம்ப ஆபத்தானது. இந்த சால்மோனெல்லா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாப்பிட்டதுல இருந்து 6 மணில இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த சிம்டம்ஸை காட்டும். இந்த ஃபுட் சால்மோனெல்லா பாதிக்கப்பட்ட ஒரு உணவை சாப்பிட்டோம்னு சொன்னா 6 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம்னா 3 நாளுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த சிம்டம்ஸை காட்டும் உடம்புல. அடுத்தது ஈகோலி. இது ரொம்ப ஆபத்தானது. ஈகோலின்றது ரொம்ப ஆபத்தான பாக்டீரியா. 1 லிருந்து 10 நாள் எடுத்துக்கும் உடம்புல தங்கி தான் வேலையை காட்டும். உடனே சில நேரத்துல காட்டாது. சில நேரத்துல 7 நாள் வரைக்கும் ஒரு சிம்டம்ஸ் தெரியாது. 8ஆவது நாள் டக்குன்னு காட்டும். அது 3வது பேசிலஸ் சீரியஸ். இதுதான் கிச்சன்ல அதிகமா காணப்படுற ஒரு பாக்டீரியா. இது ரொம்ப சீக்கிரமா டெவலப் ஆயிடும். அந்த ரெண்டையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த ரெண்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். இந்த 3வது பாத்தீங்கன்னா இதுதான் கிச்சன் நம்ம குளத்துல நம்ம கூடவே இருந்து நம்ம இது பண்ற விஷயம் இதுதான். இது அதிகமான ஃபுட் பாய்சனிங் அதிகமான இது நடக்கிறது இந்த 3வது தான். அது சாப்பிட்டதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துல சிம்டம்ஸ் காமிச்சிடும். ரைட்டா? ஒண்ணு பார்ப்போம். நான் ஒரு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இமேஜ் போட்டுருக்கேன். இந்த சால்மோனெல்லான்ற ஒரு இமேஜா நான் போட்டுருக்கேன். பாருங்க, ஒரு குரூப்பா தான் இருக்கும். இது வந்து கோடிக்கணக்கான பாக்டீரியாவை தான் ஃபார்ம் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி 1 2 தான் இருக்காது, கோடிக்கணக்கில் இருக்கும். என்னதுல இருக்கும் பாருங்க, பச்சை முட்டையில இருக்கும். பச்சை முட்டையில இந்த பாக்டீரியா இருக்கும் சால்மோனெல்லா. சிக்கன்ல, போல்ட்ரிங்கிறது சிக்கன், நம்ம மெயினா போல்ட்ரி யூஸ் பண்றது சிக்கன் தான். போல்ட்ரி, வாத்து இது எல்லாமே போல்ட்ரியில வரும். நம்ம இருக்கிறது வந்து என்னது, சிக்கன். அதனால சிக்கன், மீட், பீஃப், மட்டன் இதுல தான் இருக்கும். இது பச்சை கறியில இது இருக்கும். சரியா? அந்த சால்மோனெல்லாங்கிறது பச்சை கறியில இருந்தா வரும். இது என்னன்னா வெட்டி ரொம்ப நேரம் வெளியில போட்டு வச்சிருப்பாங்க, அதுல டெவலப் ஆயிடும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், வெட்டின உடனே இங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் இங்க கேட்போம். அந்த வெட்டி கோழி அறுத்த உடனே இங்க முதல்ல வரும் உங்களுக்கு. உடனே அதை வாஷ் பண்ணணும், உடனே அதை ப்ரிப்பேர் பண்ணணும், உடனே அதை ஃபர்ஸ்ட் மேரினேஷன் போட்டு சீலிங் பண்ணிடுறோம். கரெக்டா? இந்த ரீசனுக்காக தான் அந்த ப்ராசஸ் நான் ஸ்பீட் அப் பண்ண சொல்றது. வெளியில அது கிடைக்கிறத சால்மோனெல்லா அது டெவலப் ஆயிடும், உருவாயிடும். ஓகேவா? அப்ப நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். கோழி வந்த உடனே நீங்க தான் கழுவுறீங்க, ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா உடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, ஆனா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். உங்களுக்கே தெரிஞ்சிடும், இப்பதான் வெட்டி வந்துருக்கு, சூடாவே வரும். நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். இந்த அளவுக்கு கவனமா இருக்கு. வெளியில போட்டு வைக்க கூடாது. நம்ம பிஸியா இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கனை போட்டு வச்சுட்டு நம்ம வேலை பார்த்துட்டு கூடாது. டக்குன்னு முடிச்சுட்டு அதை மேரினேட் பண்ணி பிகினிங்ல வச்சிடணும். ஈகோலி சால்மோனெல்லா பாத்தீங்கன்னா எதுல சொன்னோம், பச்சை முட்டையில இருக்கும், போல்ட்ரியில இருக்கும், முட்டை இதுல இருக்கும், சிக்கன்ல இருக்கும், மீட்ல இருக்கும். அதுதான் அந்த குறிப்பா அந்த ஷவர்மா யூஸ் பண்ணும்போது ஷவர்மாவை க்ளோஸ் பண்றதுக்கு அப்படி தேய்ச்சி விட்டுட்டு மூடுறோம். அந்த முட்டை டேபிள்ல படுது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற போது என்னென்ன வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஜென்ரலா படிக்காம நமக்கு இதுல என்னென்ன பாதிப்பு வருது. பச்சை முட்டையை வந்து என்ன பிரெட் க்ரம்ஸ் போடுறதுக்காக வச்சிருக்க, அதனால 1 ஹவர் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ண சொல்றேன். அபுல் ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா அது சால்மோனெல்லா ஃபார்ம் ஆயிடும். ஈகோலின்றது வந்து அண்டர் குக் பீஃப் மட்டும் இல்ல, அண்டர் குக் சிக்கன்லயும் இருக்கும். சரியா வேக வைக்காத கறியில இது ஃபார்ம் ஆயிடும். கறியை நம்ம நார்மலா எத்தனை செல்சியஸ் டிகிரிக்கு வேக வைக்கணும், 75 டிகிரிஸ் வரைக்கும் குக் பண்ணிடணும். வேக வைக்காத பாதி வேக வச்ச கறியில இந்த ஈகோலி இருக்கும். அடுத்தது நீங்க எதிர்பார்க்க நம்ப முடியாத விஷயம், காய்கறிகள்ல இது கிடக்கும். காய்கறிகள்ல இந்த ஈகோலி இருக்கும். தக்காளிலையோ இல்ல ப்ரோக்கலிலையோ லெட்யூஸ்ல எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஈகோலி ஏன் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லணும்னா, இது வந்து முதல்ல குழந்தைகளை தான் அஃபெக்ட் பண்ணும். குழந்தைகளை ரொம்ப சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணும். எந்த அளவுக்குனாக்கா அவங்களை வந்து உடனே செயலெடுக்க வைக்கும். மொத்த உடலையுமே வந்து பேரலைஸ் பண்ணும், கிட்னியை செயலெடுக்க வைக்கும், உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தும். நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு காய்கறி சுத்தம் பண்ணாம நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா என்ன பிரச்சனை வரும்னா, இவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு போய் விடும். ஆரம்பத்திலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னாக்கா அதை சுத்தம் பண்ணிடும். அவ்வளவுதான். வந்த உடனே சுத்தம் பண்ணிட்டு நல்லா நீட் பண்ணி கிளீன் பண்ணிட்டு சமைக்கணும். சரியா? அடுத்தது பேசிலஸ் சீரியஸ். இந்த 3வது வகை பாக்டீரியா. இது எதுல ஃபார்ம் ஆகும் தெரியுமா? ரைஸ் குக் பண்றோம். இது பெரும்பாலும் பண்றது வந்து ரைஸ்ல, பாஸ்தால, சாஸ்ல அதிக நேரம் வெளியில வச்சிருந்தோம்னு சொன்னா இது ஃபார்ம் ஆயிடும். பெரும்பாலான ஃபுட் பாய்சன் நிறைய இடத்துல நியூஸ்ல வரும். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, மந்தி சாப்பிட்டாங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ்னா ஃப்ரைட் ரைஸ் வெளியில பிரச்சனை. நீங்க ரைஸை குக் பண்ணி அதை ஆற வைக்கிறன்ற பேர்ல 2-3 மணி நேரம் வெளியே போட்டு வைக்க கூடாது. அதோட டைம் வெறும் 10 to 15 நிமிஷம் தான்.
அதுக்குள்ள அதை கூலிங் பண்ணிட்டு அது கண்டெய்னர்ல போட்டு அது உடனே சில்லருக்கு மாத்திடணும். 5 டிகிரி கீழ கொண்டு வந்துடணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் வெறும் 20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். 1 மணி நேரம் அதை போட்டு வச்சிருந்தா அது கன்ஃபார்மா இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, சைனீஸ் ஃபுட் தானே, ஏன் சர்வீஸ் ஸ்டாஃப்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க கிச்சன் உள்ள போகும்போது நீங்க பாப்பீங்க ரைஸ் அப்படி போட்டு வச்சிருந்தாக்கா உஷார் பண்ணணும். ஏன்னா அதோட ஆபத்து என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது வந்து அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் இதுல மாட்டுவாங்க. புரியுதா? இவங்க தான் முதல்ல மாட்டுவாங்க. முதல்ல வாமிட் வரும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், டயரியா வரும். எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் சீரியஸ் தான். ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா குக் பண்றியா, கூல் பண்றியா, உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெளியே கட்டுக்கூடாது. வெளியில இருந்தா அது டேஞ்சர். உங்களை யார் இதை பார்த்தாலும் சரி அதை அலர்ட் பண்ணுங்க. ஸோ ரைஸ் குக் பண்ணாலும் எது குக் பண்ணாலும் அந்த இடத்துல வச்சு ஃபேன் போட்டு நீ டைமர் செட் பண்ணினா 10 நிமிஷத்துல அந்த இடம் போய் உடனே அந்த டப்பால மாத்தி கொண்டு போய் வச்சிடணும். சப்போஸ் இருந்துச்சுன்னா மற்றவங்க யார் பார்த்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஃபுட் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பிஸி. ஒரு கஸ்டமர் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பாடு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல சாப்பாடா கொடு. இதான் கான்செப்ட். ஆரோக்கியமான சாப்பாடா கொடு, பிரச்சனையே இல்லை. புரியுதா? அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்ல மாட்டோம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் நம்ம குக் பண்ணும்போது நீங்க கடாயில டாஸ் பண்ணும்போது 100% 75 டிகிரி ஹீட் வரும்னால இதான் பிரச்சனை. ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்க நேரமா வரணும்ன்றதுக்காக அப்படி இதா பண்ணி கொடுப்பாங்க. அது ஃபுல்லா ஹீட் ஆகாது. இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஓகே 90% இதாயிடும். இந்த குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த குழந்தைங்க வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க சர்வீஸ் ஸ்டாஃப் பாக்குறீங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். நம்ம ஒரு ரைஸ் தானே, டெய்லி நம்ம வீட்டுல சாப்பிடுறது தானே, வீட்டுல சாப்பிட்டு நமக்கு ஏதாவது செஞ்சா யாரும் எதுவும் கேட்க போறது. இது ஹோட்டல் தான் பெரிய இஷ்யூ ஆயிடும். இப்ப நம்ம பொறுப்பு எடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம செய்யறது நம்ம கரெக்டா செஞ்சுக்கணும். வைக்கிறோம், இன்னொரு இதுல மிக்ஸ் பண்றோம். வெளியில எவ்வளவு எவ்வளவு நேரம் இருக்கோ டேஞ்சர். வெளியில ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அவுட் பண்ணிடுது, திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். நல்லா புரியுதா? பொதுவான சிம்டம்ஸ் இது எல்லாத்துக்கும் இந்த 3க்கும் பொதுவான சிம்டம்ஸ் என்னன்னா டயரியா, வயிற்று போகுன்னு சொல்லுவாங்க. டயரியா, ஜுரம், வயிற்று வலி, கல்யாண வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், நாசியானா தலை சுத்துறது, வாமிட்டிங், வாந்தி வர மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே இந்த ஃபுட் பாய்சனோட சிம்டம்ஸ். ஓகேவா? பொதுவாக எதாவது சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலும் உடனே ஃபுட் பாய்சன் பண்ணும். ஏதோ வச்சு சொல்றாங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வச்சு அவங்க முடிவுக்கு வந்துருவோம். சரி, இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம செய்து நம்ம கரெக்டாக கொடுத்துணும். பாஸ்தா வெளியே இருக்கா உடனே தூக்கி உள்ள வை. ரைஸ், குறிப்பா ரைஸ்ல ரொம்ப கவனம். சரியா? கன்க்ளூஷன், இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு உங்களோட டேபிளை அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. சோப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்க. வெறும் அந்த கிளாத்தால பண்ணக்கூடாது. சோப்பு தண்ணியால தேய்ச்சி எடுக்கும்போது தான் அந்த பாக்டீரியா தான் அதுல இருந்து விலகிடும், நம்புறோம், செத்து போயிடும். பண்ணு. சோப்பு போட்டு அந்த டேபிளை கழுவிட்டு, குறிப்பா ஷவர்மா டேபிளும் சரி, ஷவர்மா ரோல் பண்ற டேபிளும் சரி, உங்க பீஸா போடுற டேபிளும் சரி, முட்டை அதிகமாக பயன்படுத்துற இடம் இருக்கட்டும். அதை சோப்பு போட்டு அப்பப்போ சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது செப்பரேட் கட்டிங் போர்டு. சேப்பு போர்டு வந்து என்னதுக்கு? சிக்கன், மீட்டுக்கு சேப்பு போர்டு. ப்ளூ போர்டு என்னதுக்கு? அக்கா கரெக்டா சொல்றாங்க. கிச்சன்ல வெட்டறவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ளூ போர்டு என்னதுக்கு? சீ ஃபுட். yellow போர்டு வெஜிடபிள். குக் மீட். குக் பண்றது வெட்டறது என்னது? yellow போர்டு. ஒயிட் dairy products, very good. green வெஜிடபிள்ஸ் அண்ட் salads. இவ்வளவுதான். இது மைண்ட்ல ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஏத்திக்கணும். சரியா? நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்றோம், இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், இதுதான் நமக்கு வந்து மனப்பாடமா இருக்கும். தூக்கத்துல எழுந்துச்சு கேட்டாலும் சால்மனல்லா, ஈகோலினா என்ன, பெசிலஸ் சீரியஸ்னா என்ன தெரியும். நம்ம அடுத்த ட்ரைனிங் கண்டினியூஸா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஏறும். சரியா? இதை நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்க. அடிக்கடி கையை சுத்தம் பண்ணுங்க, சோப்பு போட்டு. வேலை செய்யற இடத்துல சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, க்ளீன் பண்றதுக்கு ஒரு 10 செகண்ட் தான் தேவைப்படும். ஏன்னா நானும் கூட நின்று செஞ்சு காமிச்சிருக்கேன் எல்லாருமே, இல்லன்னு சொல்ல முடியாது. சரியா? ஒரு 10 செகண்ட் டக்குன்னு வேலை நிப்பாட்டி. எவ்வளவு பிஸி, 30 KOT இருந்தாலும் சரி, டக்குன்னு நிப்பாட்டி ஒரு 10 செகண்ட் சோப்பு போட்டு தொட, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு. அந்த 10 KOT அவ்வளவு ஸ்பீடா வெளியாகும், கேரண்டி. சரியா? வேற எதுவும் டவுட்? இது ரிலேட்டடான உங்களோட டவுட் எதுவும் இருக்கா? கிளியர்? சரி, ஓகே, தேங்க்யூ.